சக்கரவர்த்தியின் சத்தியம் இருந்த சிறு தடையையும் அகற்றிவிட்டது. பிறகென்ன? பிதாமகர் பீஷ்மர் வகுத்த விதிகளின்படி ஆனந்தமாக ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். இல்லையா மருமகனே? இல்லையா இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்திகளே? தர்மா, வேண்டாம் இந்த சூதாட்டம். ஆம் தர்மா, வீசிய பெரும் புயல் அடங்கியிருக்கலாம். ஆனால் பெரும் பூகம்பம் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டுமானால் நீ இந்த ஆட்டத்தை தவிர்க்கத்தான் வேண்டும். தன் கண்ணை தானே குத்திக் கொள்வது போன்றதுதான் சூது. அறவே தவிர்ப்பதுதான் அறமாகும் தர்மா. விதி ஒருவனை மீளா துயரில் தள்ள வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அவனை மது, மாது, சூது என மூன்றில் ஏதாவது ஒன்றில் இழுத்து விட்டுவிடும். அதை புரிந்து கொண்டு நாமே ஒதுங்கி விடுவதுதான் நல்லது. தர்மா, விதுரனும் கிருபரும் துரோணரும் உதிர்த்த வார்த்தைகள் காலமே உனக்கு கூறும் கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை முதலில் நினைவில் வைத்துக்கொள். உலகம் போற்றும் உத்தம சீலர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியிடம் ஏதேனும் ஒரு செயலில் குற்றம் கூறும் ஆற்றல் இங்கு எவருக்கேனும் உள்ளதா? பொய்மானை மெய்மான் என்று அவர் தேடிச் சென்றதை எப்படி அவரால் தடுக்க இயலவில்லையோ, அதே போன்று இந்த சூதாட்டத்தையும் என்னால் மறுக்க இயலாது. தந்தையே, வலிக்கிறது தந்தையே. வலிக்கட்டும், வலிக்கட்டும். உன் ஊனமுற்ற கால்களோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் அந்த குரு வம்சத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உன் மனம் வைராக்கியத்தில் நிலைத்திருக்கட்டும். என் எலும்பை கொண்டு நீ பகடைகள் செய்து கொள். அந்த பகடைகள் நீ சொல்வதை சொன்னபடி கேட்கும். நம் வம்சத்தை அழித்த பீஷ்மனின் வம்சத்தை அழிக்காமல் விடமாட்டேன். சக்கரவர்த்தியின் உறுதியும் தீர்மானமும் என்னை மிரள வைக்கிறது. பகடையை உருட்டி ஆட்டத்தை ஆரம்பியுங்கள் சக்கரவர்த்தி. மாமா, நான் கடந்த முறை ஆட்டத்தில் தோற்றவன். ஆகவே தாங்களே பகடையை உருட்டுங்கள். என்ன மாமா, சூதாட்டத்தில் பணைய பொருள் இல்லை என்றால் ஆட்டம் எப்படி சூடு பிடிக்கும்? அண்ணா, நான் அப்போதே சொன்னேன் அல்லவா, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. சூதாட்ட களத்தை விட்டு எழுந்திரீங்கள். பொறுமை, பொறுமை. அமருங்கள் மருமகனே. துரியோதனன் ஏதோ ஆர்வத்தில் பேசிவிட்டார். நமக்குள் எந்த பணயமும் வேண்டாம். பந்தயம் மட்டும் வைத்துக் கொள்வோம். சரியா? பீமா, அமரு. சக்கரவர்த்திகளே, ஆட்டத்தின் விறுவிறுப்பிற்காக நமக்குள் ஏதேனும் ஒரு நிபந்தனையை பந்தயமாக நியமித்துக் கொள்வோம். அதுவும்
தங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே. நிபந்தனையை தாங்களே சொல்லுங்கள் மாமா. விளையாட்டாக ஒரு நிபந்தனை செய்து கொள்வோம். யார் சூதாட்டத்தில் தோற்கிறார்களோ அவர்கள் 12 நாழிகை காட்டிற்கு செல்ல வேண்டும். ஒரு நாழிகை தலைமறைவாக இருக்க வேண்டும். தலைமறைவாக இருப்பதை எதிரி கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் காட்டிற்கு செல்ல வேண்டும். இது எப்படி சக்கரவர்த்திகளே? நான் இந்த விளையாட்டான நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன மாமா இது? நிபந்தனை மிகவும் எளிதாக இருக்கிறதே. இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது? சரி, 12 நாள் வனவாசத்தை நிபந்தனையாக கொள்வோமா? சக்கரவர்த்திக்கு இதில் ஆட்சேபனை ஏதும் இல்லையே. காட்டில் 12 நாட்கள் தங்களால் கழிக்க முடியுமா? மாமா, நான் காட்டில் பிறந்து வளர்ந்தவன். நான் 12 மாதங்கள் கூட வனவாசம் செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். பலபலே. அப்படி என்றால் பகடையை நானே உருட்டுகிறேன். மாமா, நானும் சகோதரனுக்கு எந்த வகையிலும் சளைத்தவன் அல்ல. என்னாலும் காட்டில் வாழ முடியும். 12 நாட்கள் அல்ல, 12 வருட வனவாசமும் 1 வருட அந்நியானவாசமும் செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். துரியோதனா, அவசரப்பட்டு முடிவெடுக்காதே. சக்கரவர்த்திக்கு வனவாசம் என்பது பழக்கப்பட்ட ஒன்று. ஆனால் நீ அரண்மனை வாழ்வை தவிர கஷ்டத்தை அறியாதவன். ஆகவே நன்றாக யோசித்துக் கொள். மாமா, என்னாலும் சகலத்தையும் துறந்து காட்டில் வாழ முடியும். நீங்கள் இந்த ஆட்டத்தில் தோற்றால் அத்தினாபுரத்தை துறக்கவும் தயாராக இருக்கிறேன். பன்னிரண்டு வருட வனவாசமும் 1 வருட அந்நியானவாசமும் முடியும் வரை தர்மனே அத்தினாபுரத்தை பராமரிக்கட்டும். ஒருவேளை தர்மன் தோற்றுவிட்டால் இந்திரபிரஸ்தத்தை நான் பராமரிப்பேன். தோற்றவன் பந்தய காலத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு நாடு திரும்பும் போது வென்றவன் அவர்களுடைய நாட்டையும் உடைமைகளையும் திருப்பி தந்துவிட வேண்டும். இதற்கு நான் தயார். துரியோதனா, நான் ஒன்றும் கோழை அல்ல. பிறகென்ன? துரியோதனன் வனவாசம் செல்ல ஆயத்தமாக இருக்கிறான். உங்கள் வசதி எப்படி சக்கரவர்த்தி? எனக்கும் சம்மதமே. ஆட்டத்தை தொடங்கலாம். அண்ணா, ஆட்டத்தின் விதியை நான் முதலிலேயே சொல்லிவிடுகிறேன். 5 ஆட்டம். இதில் 3 முறை யாருக்கு கேட்ட பகடை முதலில் கிடைக்கிறதோ அவர்களே ஆட்டத்தில் வெற்றி பெற்றவர்கள். சரியா? சரி. மருமகனே, இப்போது உனக்கு என்ன வேண்டும்? பகடை 12 வேண்டும் மாமா. 12. 12.
சக்கரவர்த்தி அவர்களே, இப்போது தங்கள் முறை. பகடை 5. தர்மருக்கு வெற்றி உண்டாகி இருக்கிறது. மருமகனே, இப்போது உனக்கு என்ன வேண்டும்? பகடை 8 வேண்டும் மாமா. 8. பகடை 8. துரியோதனா, நீ காட்டிற்கு செல்ல போவது உறுதி. மாமா, ஆறு. பகடை 6. ஆறு. ஐயோ பாவம் துரியோதனா, உன் நிலையை பார்த்தால் எனக்கே பரிதாபமாக இருக்கிறது. இருந்தாலும் உனக்காக உருட்டி பார்க்கிறேன். என்ன வேண்டும்? பகடை 10 வேண்டும் மாமா. பகடை 10. பகடை 10. நீ கேட்டது கிடைக்கும் துரியோதனா. மருமகனே, மகிழாதே. இன்னும் ஒரு முறை நாம் வென்றால்தான் காட்டு வாழ்க்கையில் இருந்து தப்ப முடியும். பகடை 12. மருமகனே, சக்கரவர்த்தியின் வாய்ப்பு முடிந்து விட்டது. இப்போது நான் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் நீ காட்டிற்கு செல்வது உறுதியாகிவிடும். என்ன வேண்டும்? பகடை 8 வேண்டும் மாமா. பகடையே 8. அடே தர்மா, இனி நீ இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி அல்ல. நீ ஒரு காட்டுவாசி. உனது கூட்டத்தோடு நீ பிறந்த இடத்திற்கே சென்று விடு.
இந்திரலோகத்திற்கு இணையானது என்று மார்த்தட்டி கொண்டாயே உன் இந்திரபிரஸ்தம். இனி அது என்னுடையது. துச்சாதனா, அண்ணா. உன்னுடையது, நம்முடையது, கௌரவர்களுடையது. சகோதர தர்மா, எழுந்திரு. தர்மா, நன்றாக கேட்டுக்கொள். நீங்கள் அனைவரும் 12 வருட வனவாசமும் 1 வருட அஞ்ஞானவாசமும் செல்ல வேண்டும். அஞ்ஞானவாசம் இருக்கும் காலகட்டத்தில் உங்களை எவரேனும் அடையாளம் கண்டு கொண்டால் மீண்டும் 12 வருட வனவாசமும் 1 வருட அஞ்ஞானவாசமும் மேற்கொள்ள வேண்டும். இந்த காலச்சக்கர சுழற்சியில் நீங்கள் அனைவரும் தப்பிக்கவே முடியாது. ஹத்தினாபுர அரசருக்கு வணக்கம். தங்களின் தம்பி பாண்டுவின் பத்தினி குந்தி தேவி வந்திருக்கிறேன். எங்களுக்கு விடை கொடுங்கள். குந்தி, நீ எங்கே புறப்பட்டு விட்டாய்? நான் என் புத்திரர்களோடு வனவாசம் புறப்படுகிறேன். குந்தி, நீ எதற்காக வனவாசம் புறப்பட வேண்டும்? வனவாசம் பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் மட்டும்தானே. குந்தி, இது உன்னுடைய அரண்மனை. நீ இங்கே அல்லவா தங்கியிருக்க வேண்டும். அரசர் என்னை மன்னிக்க வேண்டும். இந்த அத்தினாபுர அவையில்தான் எனது மருமகள் ஆடவர்கள் முன் துயிலூரியப்பட்டாள். அவள் மானத்தை விலை பேசிய இந்த அத்தினாபுரத்தில் எந்த மானமுள்ள சத்திரிய பெண்ணும் தங்கியிருக்க மாட்டாள். யாரும் இருக்கும் இடத்தில் இருப்பதுதான் அவரவர்க்கு மரியாதை. குந்தி, அந்த நிகழ்வை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தாதே. நீங்கள் அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும். அக்கா, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. குந்தி, ஒரு சகோதரியாக உன்னிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து உன் முடிவை மாற்றிக்கொள். அக்கா, புத்திரர்கள் இருக்கும் இடத்தில் இருப்பதுதானே ஒரு தாய்க்கு பெருமை. அத்தை, உங்கள் மீது எனக்குள்ள மரியாதை கடுகளவும் குறையவில்லை. நாங்கள் வருகிறோம். பிதாமகரே, எனக்கும் என் புத்திரர்களுக்கும் ஆசி வழங்கி எங்களை வழி அனுப்பி வையுங்கள். இந்த கிழவன் ஆசி வழங்கும் அருகதையை நேற்றே இழந்து விட்டேன் குந்தி. தாத்தா,
சிற்றன்னை குந்தி தேவியார் விரும்பினால் என் மாளிகையிலே தங்கிவிடலாம். சிற்றன்னை மீது எப்பொழுதும் எங்களுக்கு பேரன்பு உண்டு. துஷ்டனே, நிறுத்து உன் பேச்சை. எங்கள் அன்னை உன் மாளிகையில் தங்குவது எங்களுக்கு அவமானம். ஆச்சாரியர்களே, எங்கள் குலகுருவே, எங்களை ஆசிர்வதியுங்கள். உங்களுக்கு அந்த ஈசனும் பரந்தாமனும் பிரம்மனும் துணை நிற்கட்டும். அர்ஜுனா, உன் அஸ்திர பயிற்சியை மட்டும் நிறுத்தி விடாதே. அது ஒன்றே உன்னை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லும் மார்க்கம். அப்படியே ஆகட்டும் குருவே. சித்தப்பா, எங்களுக்கு விடை கொடுங்கள். தர்மா, உன்னை கௌரவர்கள் வென்றதாக நினைப்பது வெற்று மாயை. இறுதியில் தர்மமே வெல்லும் என்பதை இந்த அவை ஒரு நாள் நிச்சயம் அறியும். திரௌபதி, இந்த அவையில் உனக்கு இழைக்கப்பட்ட அநீதி உனக்கானதல்ல, அன்னை பராசக்திக்கு இழைக்கப்பட்ட அநீதி. இந்த அநீதிக்கு இந்த அவையில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும். திரௌபதி, நீ தர்மத்தை நீதி பிறவாமல் கடைபிடிப்பவள், அறம்பொருளை நன்கு அறிந்தவள். ஆகவே நீ அவையில் கொண்ட அரைச்சீற்றம் இந்த அவையில் சிலைகளாக உறைந்திருக்கும் ஒவ்வொருவரின் ஆன்மாவையும் உலுக்கும், உணர வைக்கும். தர்மா, சாஸ்திரங்களையும் அறத்தையும் அறிந்த உங்கள் குலகுரு தௌமிய முனிவர் உங்களுக்கு துணை நிற்பார். முனிவரே, அனைத்தும் அறிந்த தாங்கள் பாண்டவர்களை வழிநடத்தி செல்லுங்கள். சித்தப்பா, நாங்கள் விடைபெறுகிறோம். விதுரா, பாண்டவர்களின் வனவாசத்தை தடுக்கவே இயலாதா? இயலாது. எதிர்காலம் நம்மை பின்தள்ளிவிட்டு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. அதன் பாதையை நாம் பின்தொடர வேண்டியதுதான். நான் பார்வையற்றவன். அதனால் நான் இந்த விஷயத்தில் பாக்கியம் செய்தவன். விதுரா, விதுரா, என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது இங்கே? இந்த இடி மின்னல் ஓசை மட்டுமில்லை அரசே, சூதாட்ட நிகழ்வு முடிந்த உடனேயே
பூமி நடுங்கியது. அமாவாசை இல்லாத போதும் ராகு கிரகம் தோன்றியது. நகரம் முழுவதும் எரிக்கொள்ளிகள் விழுந்தன. நாய், நரி, காக்கை, கழுகு என மாமிசம் புசிக்கும் உயிர்கள் நம் அத்தினாபுரத்தை வட்டமிட்டன. இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நம் குரு வம்சத்தின் அழிவிற்கு இந்த அபசகுணங்களே அறிகுறி என தோன்றுகிறது அரசே. விதுரா, பேராசையால் பேரழிவை கைதட்டி அழைத்து விட்டான் என் புத்திரன். அதற்கு நானும் காரணமானேன். விதுரா, விதுரா, இதற்கு பரிகாரமே இல்லையா? நான் அறிந்தவரை இல்லை அரசே. விதுரா, குந்தி என் சொல்லை ஏற்கவில்லை. இந்த நிலையில் அவளை வனவாசம் செல்லவிட்டால் என் தம்பி பாண்டுவின் ஆன்மா என்னை மன்னிக்காது. விதுரா, குந்தி உன் அன்புக்கு நிச்சயம் கட்டுப்படுவாள். அவளை நீ சென்று அழைத்து வா. வர மறுத்தால் இது அரசரின் உத்தரவு என்று சொல். தந்தையே, நான் எடுத்த அதே முடிவை தாங்களும் எடுத்ததற்கு மிக்க நன்றி. சுலபா, அக்கா, நீயும் உடன் செல். செல்கிறேன். தர்மா, 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 வனவாசம் செல்ல உங்கள் உடலில் பலு இருக்கிறது. ஆனால் உன் தாயின் நிலையை யோசித்துப் பார். அவர்களால் சமவேளையில் நடப்பதே சிரமமாக இருக்கிறது. இந்த வயதில் அவர்களும் உங்களுடன் காட்டுக்கு வரத்தான் வேண்டுமா? சித்தப்பா, அதுதானே அவர்களின் விருப்பமாக இருக்கிறது. நான் எப்படி தாயின் சொல்லை தட்ட முடியும்? அண்ணே, நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். உங்களின் மனவேகத்தை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் தளர்ந்த நிலையில் உள்ள தாங்கள் தங்களின் புத்திரர்களுக்கு சுமையாக இருக்கலாமா? அண்ணே, உங்களுக்கு அத்தினாபுர அரண்மனையில் வசிப்பதுதானே அவமானம். இந்த நகரத்தில் இந்த எளியவனுக்கும் சொந்தமாக ஒரு குடில் உள்ளது. அதில் தாங்கள் தங்கலாமே. தங்களுக்கான பணிவிடைகளை செய்ய நான் சித்தமாக உள்ளேன். தர்மா, நீதான் உன் தாய்க்கு எடுத்துரைக்க வேண்டும். வயதான காலத்தில் அவர்கள் உங்களோடு வனவாசம் வருவது முறையல்ல. அவர்கள் என் இல்லத்தில் தங்கட்டும். நீங்கள் வரும் வரை யாதொரு குறையும் இன்றி நானும் உங்கள் சிற்றன்னையும் அரசியாருக்கு பணிவிடை செய்து காத்தருள்வோம். அம்மா, சித்தப்பா சொல்வதுதான் சரி என்று தோன்றுகிறது. தாங்கள் சித்தப்பாவின் இல்லத்திற்கு செல்லுங்கள். அண்ணே, நீங்கள் பாண்டவர்களோடு வனவாசம் செல்லக்கூடாது என்பது அரசரின் ஆணை. அரசரின் ஆணை எந்த விதத்திலும் என்னை கட்டுப்படுத்தாது. இருந்தாலும் உங்கள் அன்பு கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னால் என் புத்திரர்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதால் நான் இதற்கு சம்மதிக்கிறேன். திரௌபதி,
குழந்தை போன்று மெல்லிய மனதுடையவளே, கண்ணீர் சிந்தாதே. நீ சிந்தும் கண்ணீர் இந்த உலகத்தையே அழிக்க வல்லது. அழ வேண்டியது நீ அல்ல, உன்னை இந்நிலைக்கு ஆளாக்கியவர்கள். நீ வனவாசம் செல்ல நேர்ந்ததை நினைத்து கலங்காதே. கௌரவர்கள் முப்பிறப்பில் செய்த தவத்தால் இதுவரை உன்னால் எரிக்கப்படாமல் ஜீவித்திருக்கிறார்கள். நீ கற்பில் சிறந்தவள். விதியின் பால் நடக்கும் செயல்களை உத்தம ஜாதி பெண்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே நீயும் நடந்ததை ஏற்றுக்கொள். சகாதேவன் செல்லமாக வளர்ந்தவன். அவனை பிரிந்து நான் ஒரு நாளும் இருந்ததில்லை. அவனை நீ குழந்தையைப் போல் பேணி பாதுகாக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் அம்மா. தர்மத்தை தவிர வேறு எதையும் சிந்திக்காத உங்களுக்கு இந்த கதி நேர்ந்ததே. இப்படியும் ஓர் விதியின் விளையாட்டா? பெற்றோர்களின் பாவம் பிள்ளைகளை துரத்தும் என்பார்கள். என்னுடைய பாவம்தான் உங்களை ஓட ஓட துரத்துகிறது. பராக்கிரமம், பலம், தைரியம், உற்சாகம் என யாவும் இருந்தும் ஐஸ்வர்யத்தை இழந்து தரித்திரர்களாக நிற்கிறீர்களே. ஐயோ! அன்னை, கவலைப்படாமல் என்னோடு வாருங்கள். உங்கள் புத்திரர்கள் மாவீரர்கள். அவர்களை யமராஜனால் கூட நெருங்க இயலாது. தைரியமாக என்னோடு வாருங்கள். அங்கே பார், காட்டுவாசிகளே, காட்டுவாசிகளே, நில்லுங்கள். நில். காட்டுவாசிகளே, திரௌபதி, காட்டிற்கு செல்லும் இந்த பாண்டவர்களோடு வாழ்ந்து நீ என்ன சுகத்தை காணப்போகிறாய்? அண்ணா, நம்மை பரிகசித்து சிரிக்கும் அந்த துஷ்டர்களின் பற்களை உடைத்து நொறுக்கி விடுகிறேன். பீமா, பொறுமையாக இரு. சூரியனை கண்டு நாய்கள் குறைப்பது இயல்புதான். இது அவர்கள் சிரிக்கும் காலம். சிரிக்கட்டும். அவர்களை பொருட்படுத்தாமல் அமைதியாக இரு. பாஞ்சாலி, அத்தினாபுரத்தின் பேரரசர் திருதராஷ்டரின் புத்திரர்கள் நாங்கள் 100 பேர். உனக்கு விருப்பம் என்றால் எங்களில் ஒருவரை கணவராக வரித்துக்கொள். வேண்டுமென்றால் 100 பேரையுமே கணவராக வரித்துக்கொள்.
துச்சாதனா, இதுவும் நல்ல யோசனைதான். துரியோதனா, கௌரவர்களை நீ கணவனாக வரித்துக் கொண்டால் அத்தினாபுர அரண்மனையில் நீ சுகபோகமாக வாழலாம். நிறைந்த ஐஸ்வர்யமும் சிறந்த புத்தியும் உள்ள கௌரவர்கள் உனக்காக காத்திருக்கிறார்கள். நெற்பயிரில் விளைந்த பதர் போல் பாண்டவர்கள் பயனற்றவர்கள். அவர்களால் உனக்கு என்ன பயன்? பதராய்ப்போன எள்ளினை செக்கில் ஆட்டினால் எண்ணெய் கிடைக்குமா? வீண் வேலை என்றோ அது. அதுபோல் பாண்டவர்களை பின்தொடர்ந்து நீ அல்லல் படுவது உறுதி. உன் மாமன் சகுனியின் தந்திரத்தால் எங்கள் ராஜ்யத்தை அபகரித்தாய். ஏதோ யுத்தத்தில் வென்றது போல் கொக்கரிக்கிறாயே, உனக்கு வெக்கமாக இல்லை? துர்புத்தியுள்ள துச்சாதனா, பாவிகளிலும் கடைநிலை பாவினி, நரிகளைப் போல் ஊளையிடுவதை நிறுத்து. இல்லையே நரியின் குரல் வலையை கவ்வும் சிங்கம் போல் உன் குரல் வலையை கடித்து குதறி விடுவேன். அடே மாடே, மாடே, உனக்கு கோபமும் ஒரு கேடா? மாடே, மாடே. கொடியவனே, குந்தி புத்திரனான விருகோத்திரன் சபதம் செய்கின்றேன் கேள். யுத்த காலத்தில் உன் மார்பை பிளந்து நான் ரத்தம் குடிக்காவிட்டால் நான் சொர்க்கத்தை அடைய மாட்டேன். யுத்த காலத்தில் திருதராஷ்டிரர் புத்திரர்கள் அனைவரையும் கொன்று குவித்த பின்தான் போய்வான் இந்த பீமன். இது சத்தியம். அடே துரியோதனா, இத்தனைக்கும் காரணம் நீயடா. உன்னை கொன்று உன் சடலம் தரையில் கிடக்கும் போது உன் தலையை என் கால்களால் மிதித்து தரையோடு தரையாக நசுக்குவேன். இது சத்தியம். துரியோதனா, மீண்டும் சொல்கிறேன், கேட்டுக்கொள். உன் உயிரையும் உன் தம்பியின் ரத்தத்தையும் என் அண்ணன் பீமன் குடிப்பான். தற்புகழ்ச்சி பேசி திரியும் உன் நண்பன் கர்ணனை யுத்த காலத்தில் நான் கொல்வேன். இது சத்தியம். என் சத்தியம் பொய்யானால் இமயம் இடம் நகரும். அந்த சூரியன் ஒளி இழப்பான், சந்திரன் தன் குளிர்ச்சி இழப்பான். இயற்கையில் இதெல்லாம் எப்படி சாத்தியம் இல்லையோ அதே போல் நீயும் உன் கூட்டமும் எங்களிடமிருந்து உயிர் தப்புவது சாத்தியமே இல்லை. கோழைகளுக்கு பேச்சில் பஞ்சமில்லை. குழந்தைகளாடும் சூதாட்டத்தில் கூட வெற்றி பெற வழி தெரியாத பேடிகள் போர்க்களத்தில் நம்மை வென்று குவிப்பார்களா? நல்ல வேடிக்கை இது துச்சாதனா. விளையாடியது போதும், வா செல்லலாம்.